கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது பெரியார் அவர்கள் மேற்கோள் கட்டி விமர்சித்தாங்க. ஆனால் அதையுமே எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசு பேசுகிறாங்க. கமல் பேசுகிற ரைட்டுங்கிற மாதிரி இல்லைங்க. கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பாக வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியலை, கமலையும் தெரியலை, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால் குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்பை மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமலா அவர்கள் பேச்சில் நான் அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவர் பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் பொய்யா கஸ்தூரி மேலே தெலுங்கு மக்களை பேசுனாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனால் தெலுங்கில் பிச்சை எடுத்தார் தியாகராஜர் அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பார்த்துக்குங்களேன். விருதுநகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த ராம்பால் போனது செல்ஃபி இருக்கிறத விஜய் பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவே கொண்டதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவர் நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது போனால் போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாட்டில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் பஞ்சாயத்தில் கமிஷன் பாதி கல் பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டி போடுவீங்களா? கட்சி எங்கள் கட்சியில் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் கட்சி அதுக்கு முட்டு கொடுக்குற பழக்கம் இல்லை. கட்சி எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்கிறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில் நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்கே வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்னை தேர்ந்தெடுத்து இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்கே கொடுக்க வந்தேன். அடுத்தவர் பெற்ற குழந்தைகள் அடுத்தவர் பெற்ற குழந்தைய என்னுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தமிழகத்தில் நிலவி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காங்க. தமிழக அரசு இல்லை, அவர் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு நான் ரொம்ப ரசிகர் அவருடைய உவமைகளுக்கு. அவர் இந்த கடாமுடா அப்படின்னு இந்த கமல் ஸ்டைலில் எடுக்க மாட்டார். அவர் ரொம்ப சிம்பிளாக கடைசி பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், கடந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் தான் செய்யணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அந்த ஸ்டிக்கரை தான் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பற்றியா, என் குழந்தை எவ்வளோ அழகு பற்றியா, எவ்வளோ அறிவு பற்றியா அப்படின்னு சொல்லிக்கிறதா தான் சொல்லிக்கிறாரு. அதானங்க உண்மை. யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். ஓடலை திமுக நாடகம் தமிழ்நாட்டில் அரங்கேறாத நாஞ்சில் சம்பத் சொல்லுங்கள். தாவேக்காவை பொறுத்த வரைக்குங்க அது என்னன்னு தெரியல, சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தாலும், எல்லா கட்சியிலும் இருந்துட்டார், எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் என்றைக்குமே குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து திமுகவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நாட்டில் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள், செவிலியர்கள், தொழிற்சங்க ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், சாதாரண மக்கள், தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சு தான் இவரால் இந்த ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்கள் ஏற்கலை. சினிமாவை வச்சுக்கிட்டே சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்பக்கூடாது. ஓகே,
சினிமா பார்க்கலாம், சினிமாவிலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். நானும் சினிமா நடிகை தான். நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை. மேடம், தேர்தலில் வந்து திமுகவுக்கு தாவேக்காவுக்கு போட்டு இல்லை பிரதர், நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்கிறதே இல்லை. எதையாச்சும் எப்போ சொன்னார், தொடர்ந்து கடைசியாக எப்போ சொன்னார், மாநாடு ஒரு தரம் வந்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார். அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போகிறாரு. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடித்தாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வரிசைப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய அதில் எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசலை. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேற்றுக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பற்றி பேசலை. பள்ளிக்கூட மாணவன் பையில் கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி பேசலை. ஆதவர்ஜுனா பேசுகிற அளவு கூட விஜய் பேசுறது இல்லை. ஸோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்ட்டாக விக்ட்ரியெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சார். வேறு யாரும் எம்ஜிஆர் கிடையாது. அவங்களுடைய கட்சியில் வந்து அதிக அளவில் விருப்பம் வாங்கியிருக்கிறாங்க. புது கட்சியில் இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கள்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க. போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வரவேற்பை தருகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போகிறதில்ல, தாக்கல் பண்ணுறவங்க எல்லாரும் போட்டியும் போட போகிறதில்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் வெளியே வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு. அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்காக இருக்கணும். ஜனநாயகத்துக்கான தீர்ப்பு வந்து மத்திய அரசு. ஜனநாயகன் படத்தை பற்றியா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கங்கனா ரனௌத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சின்னு பேர். அது வந்து முழுக்க எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பற்றின ஒரு படம். அதில் வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க சிட்டிங் எம்பி. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு 4 மாதம் சென்சாரில் பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனால் உடனடியாக செய்யாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். அந்த தப்பைத்தான் ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில் இல்லைங்க. கோர்ட்டு கண்டிப்பாக மத்திய அரசு கையில் இல்லை. கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அரசாலும் முடியாது, முடியவும் கூடாது. கோர்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து கோர்ட்லேருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நியாயம்.